ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பல்சர் NS 125 பைக்கை பற்றி தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். பல்சர் பைக்கில் நிறைய மாடல்கள்லாம் இருக்குது. இது வந்து NS 125. இது எப்படின்னா சடன் பிக்கப்புக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும். NS வண்டி வந்து சடன் பிக்கப்புக்கு நல்லாயிருக்கும். இது வந்து டிஸ்க் பிரேக்கு, ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும்தான். இது இண்டிகேட்டரு, இது ஹெட்லைட்டு. எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த பைக்கில் வந்து சீட்டு எல்லாமே வந்து மற்ற பைக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். NSக்கு வந்து இன்றைக்கி வீடியோவுக்கு ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பைமோட்டோ ஸ்மார்ட்டு. இது ஆப்பிள் ஸ்டோரு, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்டோ ஸ்மார்ட்னு அப்ளிகேஷன் டைப் பண்ணால் போதும். அந்த அப்ளிகேஷனை நாம் டவுன்லோட் பண்ணி வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் இருக்குது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்குது. இதில் தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பொருட்களையும் அதில் போய் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நமக்கு எது பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை ஆர்டர் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஆர்டர் போட்ட டேட்லேருந்து 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே வீட்டுக்கு சேஃபாக வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, விலை மலிவாக இதில் இருக்குது. மற்ற கடைகளை பார்க்கலாம். இதில் வந்து விலை மலிவாக இருக்குது, தரமாகவும் இருக்குது. இதில் வந்து ரிவார்டெல்லாம் கொடுக்காங்க. நமக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிவார்டெல்லாம் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லை, ட்ராக் பண்ணக்கூடிய வசதியும் இந்த ஆப்பில் இருக்குது. பொருட்கள் எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். புது நபர்கள் யாரையும் நம்ம அறிமுகப்படுத்தும் போது ரிவார்டு அந்த மாதிரிலாம் நமக்கு இதிலேருந்து கிடைக்கும். இன்றைக்கி பைக்கை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து டிஸ்பிளேயை நம்ம பார்ப்போம். ஸ்பீடாமீட்ரு, அது மட்டும் இல்லை, அந்த இது வந்து கிளச் ஆகும். கிளச்சை பிடிச்சி தான் நம்ம கியர்லாம் போட வேண்டியிருக்கும். இது கிளச்சு. இது சாவி போடுறது. அது மட்டும் இல்லை, மெயின் ஆன் ஆஃப் சுவிட்சு. இதை ஆன் ஆஃப் பண்ணால் தேவைப்படும் போது ஆன் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இது கிலோமீட்டர் ஸ்பீடு, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு இதில் நமக்கு டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டு. நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இது மூலமாக, இந்த சுவிட்ச் பட்டன் மூலமாக நம்ம வண்டி பைக்கை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் இண்டிகேட்டரு, ஹாரன், ஹெட்லைட்டு, 2 அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்டு. அது லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டரு. இது ஹெட்லைட்டுக்குள்ளே சுவிட்சு. பாருங்கள், இது வந்து சடன் பிக்கப்புக்கு நல்லதாக இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் கியர்லேயே வந்து நல்ல வேகமாக போகும். இது வந்து அந்த நியூட்ரல் க்ரீன் கலர் இருக்குல்ல, அது வந்து நியூட்ரலு. ஃபஸ்ட்டு கியர் வந்து ஃப்ரண்டில் போடணும். செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர்லாம் பேக்கில் போடணும். இது வந்து பிரேக்கு. நம்ம தேவைக்கு ஏற்பாடு போல் பிரேக்கு போடலாம். கியர் வந்து எப்படின்னா 2 பக்கமும் இல்லாமல் ஒன் சைடு தான் நமக்கு கியர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் போடணும். பாக்கி எல்லா கியருமே பேக்கில் தூக்கி தூக்கி விடணும். அதான் வண்டியில் உள்ள பைக்கில் உள்ள கியர் சிஸ்டம். இது லெஃப்ட் ரைட்டு, பேக்கில் உள்ள லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டரு. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து NS 125. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.